கோல்டு வந்து இல்லாம இருந்தாலுமே வந்து இந்த மூக்கடைப்பு அப்படிங்கிறது நிறைய நாள் வந்து இருந்துட்டு இருக்கலாம் மேம். இது எதனால வருது? வந்து ஒரு டைம் சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு அது மினிமம் ஒரு 7ல இருந்து 10 நாளைக்குள்ளார கண்டிப்பா சரியாயிருக்கணும். அது நார்மல் காமன் கோல்டு. ஸோ இது ஏற்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இன்ஃபெக்ஷன்ஸா இருக்கலாம், இல்லைன்னா கிளைமேட் சேஞ்சா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து டஸ்ட்ல வந்து எக்ஸ்போஸ் ஆயிருக்கலாம், இல்லை ஏர் பொல்யூஷனுக்குள்ள நம்ம வந்து இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான காரணங்களால காமனான சளி வந்து பிடிக்கிறது. நிறைய நாள் மந்த்ஸ் டுகெதரா சளி வந்து இருந்துட்டே இருக்கு, இல்லைன்னா சளி வந்து சரியாயிட்டு திருப்பி ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு மறுபடியும் சளி பிடிக்குது, ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு, இல்லைன்னா ரெக்கரண்டா நம்மளுக்கு வந்து கோல்டு வந்துட்டே இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு அலர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப காமனா இருக்குதுன்னு அர்த்தம். அலர்ஜி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து டஸ்டா இருக்கலாம், இல்லைன்னா தோட்டத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்ன போலன்ஸ்னால ஏற்படலாம். அதனால நம்மளுக்கு மாசக்கணக்கா வந்து இந்த சளி அப்படிங்கிறது கான்ஸ்டன்டா இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த டஸ்டோ இல்லை வந்து போலன்ஸோ இல்லைன்னா ஏசி ஃபேன் இதெல்லாம் வந்து அலர்ஜி கிடையாது. நம்மளோட உடம்புக்குள்ள இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியோடைய தன்மை வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அலர்ஜி வந்து இந்த வெளியே இருக்கக்கூடிய இந்த ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அலர்ஜியா வந்து நம்மளோட உடம்பு வந்து பார்க்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா. ஸோ நம்ம வந்து காரணங்களை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு டஸ்ட் தான் அலர்ஜி ஆகுதுன்னா அந்த டஸ்ட்டை எக்ஸ்போஸ் ஆகுறதுக்கு அவாய்ட் பண்ணிட்டோம்னாலே பாதி பிரச்சனை வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ கரெக்டான காரணங்களை கண்டுபிடிச்சு அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே இந்த மாச கணக்கா இருக்கக்கூடிய சளியில இருந்து நம்மளால வந்து ஈஸியா வெளியில வந்துட முடியும். பகிர்வோம் தோழியே யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.